ஆனைக்குடி என்ற ஊரில் கதிர் என்ற ஏழை இளைஞன் இருந்தார். அவர் பக்கத்து ஊரில் சத்யா என்ற ஜமீன்தாரிடம் வேலை பார்த்து வந்தார். கடுமையாக உழைத்தாலும் சத்யா ஒன்றுமே கொடுக்க மாட்டார். சாப்பாடு மட்டுமே போடுவார். இருந்தாலும் தனக்கு வேலை கொடுத்த சத்யாவுக்கு மிகவும் உண்மையாக உழைத்தார். சத்யா கொடுப்பதில் தன் தாயாருக்கு பொருட்கள் மட்டும் வாங்கி அனுப்புவார். 2 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து பின்னர் தன் தாயை பார்க்க போவதாக சத்யாவிடம் சொன்னார் கதிர். சத்யாவுக்கு அவரை விட மனசே இல்லை. இருந்தாலும் போய் வா, இதோ 2 ஆண்டுகளாக வேலை பார்த்ததற்கு உனக்கு இந்த கூலி என்று கூறி 5 செப்பு காசுகள் மட்டும் கொடுத்தார் ஜமீன்தார். கபீருக்கு மகிழ்ச்சியாகவும் சம்பளத்தை வாங்கி முதலாளிக்கு நன்றி சொல்லி ஊருக்கு கிளம்பினார். அதே நேரம் அந்த ஊரில் அனலன் என்கிற ஒரு பெரிய திருடன் சத்யாவின் வீட்டை ரொம்ப நாட்களாக நோட்டம் போட்டு கொண்டிருந்தார். கதிர் இருந்ததால் அவனால் திருட முடியவில்லை. கதிர் ஊருக்கு கிளம்புவதையும் அவர் சம்பளம் வாங்கி சென்பதையும் பார்த்த அனலன் கண்டிப்பாக நிறைய தந்தம் கொண்டு செல்வார் என்று நினைத்தான். அதற்கு முன்னர் சத்யா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நுழைந்து பாதுகாப்ப வைத்திருந்த தங்க காசுகள், மெறைகள் மற்றும் அலைக்கு ஆபரணங்களையும் கொள்ளையடித்து பெரிய மூப்பையை தட்டினான். பேராசை யாரை விட்டது. இது போதாது என்று நினைத்து கபீரின் கையில் இருக்கும் அந்த 3 பொருட்களையும் பிடுங்க திட்டமிட்டான். கதிர் காட்டு ஒளியாக செய்வதை அறிந்த அலலனும் குறுக்கு போதையில் ஓடி காட்டில் ஒளிந்து கொண்டான். கதிர் காட்டு ஒளியாக நடந்து செல்லும் போது ஒரு இடத்தில் கானியன் என்ற கொள்ள மொழிதர் கீழே விழுந்து கிடந்ததை சந்தைறார். கபீர் ஓடி போல் அவரை தூக்கி குடிக்க தண்ணீர் கொடுத்தார். சிறிது நேரத்தில் காமியன் கம்பிடித்து பார்ப்பார். ஐயா பெரியவை, என்ன ஆச்சு? ஏன் மயங்கி கிடைக்கிறீர்கள் என்று கேட்டான். தம்பி, என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் பசியாலும் பட்டினியாலும் மாடுகிறேன். எனக்கு உன்னால் முடிந்த உதவியே செய்வாயாக என்று கேட்கார். ஐயா, இது 2 செப்பு காசுது, உங்களுக்கு உதவியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூலி அவர் கையில் கொடுப்பார். தானியன் மகிழ்ச்சியடைந்து, தம்பி, உன் இறக்கப்புறம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கைமாறாக நான் உனக்கு உதவுவதில்லையேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நாம் அதை தருகிறேன் என்றார். கதிரால் நம்ப முடியவில்லை. ஐயா, எனக்கு இசையில் ஆர்வமோடு ஒரு அற்புதமான புல்லாங்குழல் எனக்கு வேண்டும் என்று கூறினான். தாமியம் உடனே மந்தேகத்தியா ஒரு அழகான புல்லாங்குழலை உருவாக்கி கதிருக்கு கொடுத்தார். அதை கொடுப்பது மட்டுமில்லாமல் ஆசீர்வதித்தார். அதன் பின் கதிர் தனது பாதையை பிறந்தார். திடீரென அவரது முன்னால் தப்பியோதே அனலும் அன்பி நின்றார். மரியாதையாக உன் காசுகளை கொடி என்று அவனை இறக்கினார். கதிர் தன்னிடம் இருக்கும் 3 செப்பு தாசைகளை கொடுக்கார். அமலம் அது திருப்பி அலையவில்லை. நீதி 2 செப்பு தாசைகள் எங்கே என்று மிரட்டி கேட்டான். கதிர் சிரமமாக யோசித்தார். இரடனும் இருந்து தப்பிக்க ஒரு வரி மட்டுமே தேர்ந்தலே. அவர் தாலியினம் என்று பெற்ற புல்லாங்குழலால் இசைக்க ஆரம்பித்தான். அந்த இனிய இசையை கேட்டு அலலமைக்கே கட்டுப்பாடு இழந்து குதித்து போராடினான். அதாவது அவனுக்கு தலையில் வினோதமான சத்தம் கேட்டதால் அவனால் அங்கு இருக்க முடியவில்லை. இறுதியில் இவ்வழி தந்த முடியாமல் திருடிய பொருட்கள் எல்லாம் கதிருக்கு திருப்பி கொடுத்தது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினார். கதிர் திருடிய பொருட்களுடன் ஊருக்கு திரும்பினார். சத்யாவிடம் அவற்றை ஒப்படைத்து மற்றும் ஊர் மக்களிடமும் ஒப்படைத்தார். அவருடைய நன்மையை போற்றி கதிரும் தன் தாயாரிடம் உள்ளாங்குளம் மகிழ்ச்சியால வாழ்ந்தார்.